பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக ஆண்டவர் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்கள் இதை பார்த்து ஆண்டவருக்குள்ளாக உங்களை இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த நாளிலும் அத்தகைய ஒரு வார்த்தை, நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நாம் சிந்திப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம். எபேசியர் 2:16 நான் வாசிக்கிறேன். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை ஆதாரமாக இருப்பது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடு மரணம்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் அஸ்திபாரமாக இருக்கிறது. அதிலிருந்து தான் நாம் கட்டி எழுப்பப்படுகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே. சிலுவையிலே ஆண்டவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் நமக்கு மீட்பு வாழ்வு உண்டாயிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். சிலுவையிலே இயேசுநாதர் நமக்காக தொங்கி ஜீவனை விட்டபோது அநேக காரியங்களை சிலுவையின் மரணத்தின் வழியாக நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். குறிப்பாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக செய்த ஒரு காரியம், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அதே போல கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, இயேசுநாதருடைய சிலுவை மரணம் நமக்கு மிகப்பெரிய சமாதானத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அதே போல கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிற பொழுது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். பிசாசினுடைய அத்தனை வல்லமையையும் சிலுவையிலே ஆண்டவர் ஜெயித்தார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய வியாதிகளை எல்லாம் சுமந்து தீர்த்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற பொழுது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அன்பானவர்களே, இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது சிலுவையிலே இயேசுநாதர் நம்முடைய பாவங்களை சுமந்திருக்கிறார், நோய்களை சுமந்திருக்கிறார், சிலுவையின் மரணத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், சாபங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், பிசாசை ஜெயித்திருக்கிறார். இவையெல்லாம் நமக்கு தெரியும். இவையெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை விசுவாசம். சிலுவையிலே இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி இருக்கிறார். அதைத்தான் இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் வாசித்தேன். சிலுவையிலே நிறைவேற்றப்பட்ட இன்னொரு காரியம், அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது பகையை சிலுவையினாலே கொன்றார். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். பகையை சிலுவையிலே இயேசுநாதர் கொன்றார். பகையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இரு திறத்தாருடைய பகை, 2
மனிதர்கள் அல்லது இரண்டு குரூப் ஆஃப் பீப்புள், இரண்டு குரூப் மக்கள், இவர்களுக்கு இடையே இருக்கிற பகையை சிலுவையினாலே, தன்னுடைய மரணத்தினாலே அந்த பகை உணர்வுகளை அழித்து இரண்டு பேரையும் ஆண்டவர் ஒப்புரவுக்குள்ளாக வழிநடத்தினார். இது நடைபெற்றது சிலுவையின் மரணத்தின் மூலமாய். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு மிக முக்கியமாக கற்றுத்தருகிற ஒரு காரியம் ஒப்புரவு, ரிகன்சலேஷன். இந்த ஒப்புரவு என்பது பொதுவாக நமக்கு தெரியும், இரண்டு விதமான ஒப்புரவாகுதல் இருக்கிறது. ஒரு மனிதன் தேவனாகிய கர்த்தரோடு முதலாவது ஒப்புரவாக வேண்டும். அவரோடு இருக்கிற உறவிலே இருக்கிற எல்லா தடைகள், குறுக்காக நிற்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு தேவனோடு ஒரு மனிதன் ஒப்புரவாக வேண்டும். பொதுவாக அதோடு நின்று விடக்கூடாது. இன்னொரு காரியம் இருக்கிறது, சக மனிதனோடு, சக மனித உறவுகளோடு இருக்கிற எல்லா உறவு நிலைகளிலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், தடைகளையும், பகை உணர்வுகளையும் அப்புறப்படுத்தி மனிதனோடு ஒப்புரவாக வேண்டும். இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த ஒப்புரவாகுதல் சிலுவையின் வழியாக நடைபெறுகிறது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கூட ஆண்டவர் தன்னுடைய கைப்பட எழுதி கொடுத்த கற்பனைகள், 10 கற்பனைகளில் கூட முதல் பகுதி தேவனோடு ஒப்புரவாகுதலை குறித்து முதல் 5 கட்டளைகளும், அதன் பிறகுள்ள கட்டளைகள் எல்லாம் சக மனிதனோடு ஒப்புரவாகுவதற்குரிய உறவுகளை சரி செய்வதற்குரிய கட்டளைகளாக ஆண்டவர் பிரித்து கொடுத்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு மிக ஒரு அவசரமாக சுட்டி காட்டுகிற ஒரு காரியம் ஒப்புரவாகுங்கள். இந்த உலகத்தில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே நமக்கு ஒருவருக்கொருவர் கருத்துகளிலே வேறுபாடு வருகிறது. அது நிமித்தமாய் நம்முடைய சக மனிதனோடு உள்ள உறவுகளிலே பிளவுகள் ஏற்படுகிறது, கசப்புணர்வுகள் ஏற்படுகிறது. இது தவிர்க்க முடியாதது தான். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அந்த பகை உணர்வை அப்படியே நீடிக்க விடக்கூடாது. உடனடியாக அவர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுத்தருகிறார். மாதக்கணக்காக, வருஷக்கணக்காக அந்த பகை உணர்வை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிற அநேகரை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி. இந்த ஒப்புரவாகுதல் இல்லாமல் நிச்சயமாக நமக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஒப்புரவாகாமல் சரீரத்திலே சுகமும் கிடையாது, ஒப்புரவாகாமல் பரலோகமும் கிடையாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருடனாவது அப்படியே அந்த பகை உணர்வை நான் வைத்து கொண்டே அதை அப்படியே பராமரித்து கொண்டே இருக்கிறவர்கள் உண்டு. நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதமும் இல்லை, சுகமும் இல்லை, பரலோக வாழும் நிச்சயமாக கிடையாது என்று வேதம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் நாம் ஒப்புரவாக வேண்டிய அவசியத்தை அல்லது அதனுடைய 3 நிலைகளை இன்றைக்கு நம்ம தியானிக்கலாம். எப்படி ஒப்புரவாகிறது? நம் மனிதனோடு ஒப்புரவாகுதலை குறித்த இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். தேவனோடு, கடவுளோடு ஒப்புரவாகிறது, அது நமக்கு ஆண்டவர் அநேக வழிகளை வைத்திருக்கிறார். அது ரொம்ப அவசியம். ரெண்டாவது, நான் இதை குறித்து இன்றைக்கு நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம தியானிப்போம். இந்த ஒப்புரவாகுதலிலே சக மனிதனோடு, சக விசுவாசியோடு ஒப்புரவாகி கொள்வதிலே இருக்கிற 3 நிலைகள், 3 படிகள் மிக முக்கியமானது. முதல் காரியம், முதலாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் புரிந்து கொள்வதற்கு வசதியாக அந்த 3ஐயும் அப்படி ரைமிங்காக நான் எடுத்திருக்கிறேன். முதலாவது விட்டு கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 13:8, ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்.
ஒப்புரவாகுதலுடைய முதல் படி என்னவென்றால், நான் விட்டு கொடுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், ஒப்புரவாகுதலின் முதல் ஸ்டெப்பை, முதல் அடியை நான் எடுத்து வைக்க வேண்டும். ஒருவேளை ஒரு சக மனிதனோடு எனக்கு ஒரு பகை உணர்வு, ஒரு பிரச்சனை இருக்கிறது. 100% என் மேல எந்த தப்புமே இல்லை. அவன்தான் எனக்கு தீமையை செய்திருக்கிறான், அவன் மேலதான் தப்பு. முழுக்க முழுக்க என்னை நிந்தித்து அவமானப்படுத்தி எனக்கு பலவிதமான காரியங்களை எனக்கு விரோதமாக செய்தவன் அந்த மனிதன்தான். என்றாலும் ஒப்புரவாகுதல் எனக்கு அவசியமாக இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு, என்னுடைய பரலோக வாழ்வுக்கு அந்த ஒப்புரவு அவசியமாக இருக்கிறபடினாலே அந்த ஒப்புரவாகுதலின் முதல் ஸ்டெப்பை நான் தான் எடுத்து வைக்க வேண்டும். நான் விட்டு கொடுக்க வேண்டும். நமக்கு என்ன எண்ணம் வரும், அவன் வரட்டுமே, அவன் தானே தவறு செய்தான், அவன்தான் எனக்கு விரோதமாக பாவம் செய்தான், அவன்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவன் வரட்டும், வந்தால் பார்க்கலாம் என்று சொல்லி அந்த ஒப்புரவாகுதலை நம்ம அப்படி தள்ளி போடுறோம். ஆண்டவர் அதை விரும்பவில்லை, அதை செய்தும் காட்டியிருக்கிறார். நம்ம யோவான் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் எல்லாருக்கும் நேரடியாக சென்று காட்சி கொடுக்கிறார். விழாவிலே தொட்டு கூட பார்க்கிறார் தோமா. இப்படிப்பட்டவர்கள் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க, மறுபடியும் பழைய நிலைமைக்கு மீன் பிடிக்க சென்று விடுகிறார்கள் கடலிலே. ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி செல்லுகிறார். ஒப்புரவாகுதலின் முதல் படியை இயேசுநாதர் எடுத்து வைக்கிறார். அவரை விட்டு பின்மாறி போனவர்கள் அவர்கள்தான், அவங்க தான் வரணும். ஆனால் இயேசுநாதர் அந்த முதல் படி எடுத்து வைக்கிறார். இங்க பாருங்க, இந்த ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் உள்ள நிகழ்வை நாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தால், நிறைய நேரம் ஒப்புரவாகுதலுக்கு நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய ஒரு தகுதி, கல்வி இவைகளெல்லாம் விட்டு கொடுக்காது, விட்டு கொடுப்பதற்கு சம்மதிக்காது. நான் ஏன் போக வேண்டும் என்று தான் இருக்கும். ஆபிரகாமையும் லோத்தையும் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுடைய வயது 75, லோத்துவினுடைய வயது 25. 50 வயது சிறியவன் லோத்து. ஆனால் இங்கே விட்டு கொடுக்கிறது யார் என்றால் ஆபிரகாம். ஒப்புரவாகுதலின் முதல் படியை எடுத்து வைக்கிறவர் ஆபிரகாம். அவன் வரட்டுமே என்று பார்க்கவில்லை. இவர் போய் சொல்லுகிறார், நாம் சகோதரர், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், இந்த தேசமெல்லாம் உனக்கு உண்டாகிறது, எது வேணும் கேள் என்று சொல்லி அந்த ஒப்புரவாகுதலின் முதல் படியை எடுத்து வைத்தவர் ஆபிரகாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஒப்புரவாகுதலுக்கு முதல் படி விட்டு கொடுத்தல். நம்ம தான் விட்டு கொடுக்கணும். முழுக்க முழுக்க தவறு அவர்கள் மேலவே இருந்தால் கூட, பாதிக்கப்பட்டது நானாக இருந்தால் கூட, அவர்களோடு ஒப்புரவாக வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் இன்றைக்கு வலியுறுத்துகிறார். அவர்களோடு போய் நான் தான் பேச வேண்டும். எப்படி பேசுது, நான் எப்படி மன்னிப்பு கேட்குது, மன்னிப்பு கேட்க சொல்லலை. அவர்களிடத்துல போய் உன்னை மனசில் வச்சுக்காதீங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்ம ஜெபம் பண்ணுவோம், தொடர்ந்து ஆண்டவருக்காக அவருடைய பணியை செய்வோம் என்று சொல்லி அவர்களோடு ஒப்புரவாக வேண்டிய அந்த முதல் ஸ்டெப்பை எடுத்து வைப்பதற்கு ஒரு விட்டு கொடுத்தல் நமக்கு தேவையாக இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஒப்புரவு இல்லாமல் நம்முடைய காணிக்கை கூட அங்கீகரிக்கப்படாது. அப்புறம் எப்படி நம்மை ஆண்டவர் அங்கீகரிப்பார்? தேவாலயத்துக்கு போகிறதுக்கு கூட ஒப்புரவு இல்லாமல் நாம் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறோம். இங்கே ஒரு வசனத்தினுடைய இந்த பகுதி இவ்வாறு சொல்லுகிறது, உன் சகோதரனுக்கு உன் பேரில் குறை உண்டென்று கண்டாயானால். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? உன் சகோதரன்
உனக்கு விரோதமாக குற்றம் செய்திருப்பானால், குற்றம் செய்தது நான் அல்ல, சகோதரன் தான். ஆனாலும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீ போய் ஒப்புரவாகு. சகோதரன் என்றால் உடன் பிறந்தவர்கள் என்ற அர்த்தம் அல்ல. ஒரு யூதனுக்கு இன்னொரு யூதன் சகோதரன். என்னுடைய சகோதரன், சக விசுவாசி, சக மனிதன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்திருப்பானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை மன்னித்து விடு என்றெல்லாம் சொல்லவில்லை. நீ போ, நீ போய் அவனோடு ஒப்புரவாகு. மன்னிப்பு வேற, ஒப்புரவு வேற. சிலர் மனசுல மன்னிச்சுட்டு அப்படி இருந்துருவாங்க, சரி போ அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. இது அவனோடு கூட ஒப்புரவாகுகிற ஒரு காரியம். இன்றைக்கு ஆண்டவர் அதை நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய காணிக்கைகளோட, அநேக காணிக்கைகள் கூட, நம்ம செய்கிற ஊழியங்கள் கூட ஆண்டவர் சமூகத்திலே பிரயோஜனமற்று போய்விடுகிறது. யாரோ ஒருவர் மீது ஒரு கசப்பை நாம் இன்னும் தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தால் ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை. கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. நம்ம எல்லா மனிதரிடத்திலும், இந்த உலகத்தில் யார் மேலேயும் எனக்கு கசப்பில்லை, நான் யாரை பார்த்தாலும் நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசக்கூடிய அளவுக்கு தான் நான் உறவுகளை வைத்திருக்கிறேன் என்று நம்ம ஒருவேளை நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாவிட்டால் இன்றைக்கே விட்டு கொடுத்து அந்த முதல் ஸ்டெப்பை நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுநாதருடைய சிலுவை மரணம் அதற்கு நமக்கு வழிவகுக்கிறது. அந்த நமக்கு இன்னொருவருக்கும் இருக்கிற அந்த பகையை ஆண்டவர் சிலுவையிலே கொன்று விட்டார். தைரியமாக போங்கள், அவர்களோடு பேசி ஒப்புரவாகி ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இரண்டாவது ஒப்புரவாகுதலின் இரண்டாவது படி என்னவென்றால், முதல் ஸ்டெப்பு விட்டு கொடுக்க வேண்டும். இரண்டாவது ஸ்டெப்பு விட்டுவிட வேண்டும். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பிதான். இந்த நிகழ்வு நமக்கு தெரியும். யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்து சகோதரனை ஏமாற்றிவிட்டு ஓடிவிட்டார். பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் திரும்பி வருகிற பொழுது அந்த ஏசா என்ன செய்கிறார் தெரியுமா? மனப்பூர்வமாக தன்னுடைய சகோதரனை மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை கட்டி தழுவி அவனுக்கு தன்னுடைய ஒப்புரவை, மன்னிப்பை தெரிவித்தார். விட்டுவிட்டார், நடந்ததை விட்டுவிட்டார். நம்ம நிறைய பேர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நமக்கு விரோதமாக சிலர் செய்த அநீதிகளை மன்னிச்சிரும், அவங்க செய்த தப்பை மன்னிச்சிரும். ஆனாலும் மனதளவிலே அதை இன்னும் வைத்து கொண்டே இருப்போம். மறப்பதற்கு நம்மால் இயலவில்லை. அந்த மன்னித்து அதோடு அதை விட்டு விடுவதற்கு மனமற்றவர்களாக இன்னும் வைத்து கொண்டிருக்கிறது அநேகருடைய ஒரு சுவாபமாக இருக்கிறது. இதை ஆண்டவர், இது ஒப்புரவாகுதலினுடைய ஒரு முழுமை அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம கேட்டிருக்கிறோம், சரி மன்னிச்சிட்டேன் போ. ஆனால் அவர்களால் அதை மறக்க முடியாது. வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது பாருங்க. தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன்தான். ஒரு முறை சீமேயி என்கின்ற ஒரு மனிதன் தாவீதை மிக கேவலமாக பேசினான், நிந்தித்தான். அதன் பிறகு அப்பொழுது தாவீது அவரை ஒன்றும் செய்யவில்லை. அதன் பிறகு இந்த சீமேயி தாவீதோடு ஒப்புரவாகி மன்னிப்பை கேட்டு தாவீதோடு ஒப்புரவாகிறான். தாவீதும் சொல்லுகிறான், நான் ஒன்றும் செய்ய போறதில்லை என்று சொல்லி. தாவீதை குறித்து இங்கே பார்க்கிற பொழுது அந்த மனுஷனை, சீமேயி என்ற மனுஷனை மன்னித்து விட்டார், ஆனால் விட்டுவிடவில்லை. தாவீதினுடைய மனதிலே அவன் மேல் மன்னிப்பை கொடுத்தாலும் அவன் மேல் கோபம் இன்னும் இருக்கிறது. முழுமையாக விட்டுவிடாதபடிக்கு தாவீது மனதிலே வைத்திருக்கிறார். தாவீதினுடைய மரண படுக்கையிலே தன்னுடைய மகனை அழைத்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8-9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9. மேலும் பகூரின் ஊரானான பென்னியமீனனாகிய
கோராவின் மகன் சீமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொண்டு போடுவதில்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே. நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். தாவீதை பாருங்க, தாவீது மன்னித்து விட்டான், தெரியாமல் ஆணையும் கொடுத்து விட்டான், உன்னை நான் கொல்ல மாட்டேன் என்று சொல்லி. இப்பொழுது தாவீது தன்னுடைய மகனிடத்திலே சொல்லுகிறான், அவனை விட்டுறாத. இதுதாங்க ஒப்புரவாகுதல் அரைகுறையாக இருக்கிறது. தாவீது விட்டு கொடுத்தான், ஆனால் விட்டுவிட மனமற்றவனாக இருந்தான். இந்த சீமேயியை விட முடியல அவனால். அவன் செய்த காரியங்களை மனதிலே விட முடியாதபடிக்கு அவனை பழி வாங்குவதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒப்புரவாகுதல் முழுமை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், மனதில் இருக்கிற கசப்பை நிரந்தரமாக அப்படியே அகற்றிவிட வேண்டும். அதற்குத்தான் சிலுவை நமக்கு உதவி செய்கிறது. சிலுவையிலே பகையை கொண்டார் என்று சொன்னால் என்னுடைய மனதிலே பிறரை குறித்து இருக்கிற எல்லா கசப்பு உணர்வுகளையும் ஆண்டவர் அதை அடியோடு பிடுங்கி எறிந்து விட்டார். இதுதான் சிலுவையிலே நடந்தது. யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் சரீரத்திலே இருக்கிற சில வியாதிகள் எப்பொழுது மாறும் என்று சொன்னால், உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு அதோடு நிற்கக்கூடாது. ஒப்புரவாகிட்டு நான் உனக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க என்று சொல்லி ஒப்புரவாகுவதோடு அல்ல, அதற்கு அடுத்த ஸ்டெப்பு நிரந்தரமாக விட்டுவிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். மறக்கணும், மன்னித்து அப்படியே மறந்து விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய குமரி மாவட்டத்திலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த மிஷனரியாக வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ரிங்கிள் தோபே ஐயரை குறித்து நாம் எல்லாரும் அறிவோம். குமரியின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்படுகிறவர். அவர் கடந்த நூற்றாண்டிலே வந்து நம்முடைய பகுதியிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த நிமித்தமாகத்தான் இந்த அநேகர் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் மயிலாடி பகுதியிலே ஒரு சின்ன குடிசை, 10க்கு 6 என்ற அளவிலே ஒரு சின்ன குடிசையில் தான் அவர் தங்கியிருந்தார். அங்கே ஒரு கட்டில், ஒரு டேபிள், ஒரு சேர், இவ்வளோதான் அவருடைய சொத்துக்களாக அங்கே இருந்தன. அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அவர் அநேகர் அவரிடத்தில் வந்து பண உதவியை பெற்று செல்வார்கள். 1 காசு 2 காசு என்று சொல்லி கடன் வாங்கி செல்வார்கள். அவர் சும்மா அதை கொடுத்து விட்டு இருந்தாலும் ஒரு கணக்கிற்காக தன்னுடைய அந்த வீட்டு குடிசையிலே சுவரிலே எழுதி போடுவார், இவர் 5 காசு வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி பெயர்களையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதி போடுவார். இது அவருடைய வழக்கம். பிறகு அவருடைய சரீரத்திலே சில பிரச்சனைகள் வந்த பொழுது அவர் சொந்த ஊருக்கு கிளம்புகிறார். சென்னையிலிருந்து கப்பல் ஏறுகிறார். அந்த கப்பல் அப்படியே மணக்குடி வழியாக வருகிற பொழுது இவருக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. நம்முடைய குடிசையிலே அநேகருடைய பெயரை எழுதி கடனை நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். அதை நம்ம மன்னித்து விட வேண்டும். அந்த கடன் இனி நமக்கு அவர்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை, மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லி மன்னித்து விட்டார். ஆனால் அவருக்கு மனசு கேட்கல. சுவரில் எழுதி போட்டிருக்கிறோமே என்று சொல்லி மணக்குடி வந்த பொழுது இந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமியின் இடத்திலே மிகவும் கெஞ்சுகிறார், கொஞ்ச நேரம் இங்கே நிறுத்திடுங்க, இந்தா வந்துடுறேன்னு சொல்லி மணக்குடியிலிருந்து மறுபடியும் மயிலாடி பகுதிக்கு வந்து சுவரிலே எழுதி போட்டிருந்த எல்லாவற்றையும் அழித்து விட்டு, நிரந்தரமாக அழித்து விட்டு, நீங்கள் யாரும் எனக்கு எதுவும் தர வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி மறுபடியும் மணக்குடிக்கு சென்று கப்பல் ஏறி போனார். வரலாற்றின்படி
அவர் கப்பலிலே போகிற வழியிலேயே அவர் மரித்து விட்டார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒப்புரவாகுதலின் முழு காரியம் என்ன தெரியுமா? அப்படியே விட்டு விடுவது. மூன்றாவதாக இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லுகிறேன். ஒப்புரவாகுதலுடைய இன்னொரு படி விடுதலை பண்ணுதல். விட்டு கொடுத்தல், விட்டு விடுதல், விடுதலை பண்ணுதல். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37. லூக்கா 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். மனதளவிலே முழுமையாக அவர்களை விடுதலை பண்ண வேண்டும். நம்ம நினைக்கலாம், அவங்கள நாங்கள் என்ன கைது பண்ணியா வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு நாங்கள் தண்டனையாக கொடுக்க போகிறோம். இல்லை, மன்னித்து விடலாம், மறந்து விடலாம். இன்னொன்று இருக்கிறது, அவர்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை மனதிலே கொடுக்க வேண்டும். பலருக்கு மன்னித்து மறந்து விட்டால் கூட ஒரு எண்ணம் இருக்கும், ஆண்டவர் அவனை விடமாட்டார், நிச்சயமாக அவனுக்கு தண்டனை கொடுப்பார். அதை நம்ம விரும்புவோம். நமக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை, நம்மை நிந்தித்தவர்களை, அவமானப்படுத்தினவர்களை நாம் மன்னித்தால் கூட ஆண்டவர் அவனை தண்டித்து விட மாட்டாரா, ஏதாவது ஒரு தீமை அவனுக்கு நடந்து விடாதா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய மனதில் இருக்கிறோம். அதுக்கு பேர் தான் நம்முடைய மனதளவிலே அவர்களை இன்னும் நாம் விடுவிக்கவில்லை. இதை இங்கே இயேசுநாதர் சொல்லுகிறார், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுவிச்சிருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. எத்தனை ஆண்டு காலம் இந்த பகையை நம்ம இன்னும் வளர்த்து கொண்டே இருப்போம். ஒப்புரவாகுதல் இன்னும் சிலுவையிலே இயேசுநாதர் மரித்து இந்த பகையை கொன்று 2000 ஆண்டுகள் தாண்டிய பின்பும் இன்னும் அந்த பகையை நாம் வளர்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அது சிலுவைக்கு விரோதமான ஒரு பாவம். ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலை பண்ணுங்கள், நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். மனதார அவர்களை விடுவித்து விட வேண்டும். எந்த தண்டனையும், அவர்கள் நமக்கு செய்த தவறுக்கு சரியாக எந்த தண்டனையும் அவர்கள் அடையக்கூடாது என்று சொல்லி மனதார அவர்களுக்கு மன்னித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இயேசுநாதர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். முழுமை, பூரண சற்குணர் என்றால் பெர்ஃபெக்ட். பிதா முழுமையாக இருக்கிறார். அதே போல நானும் ஒரு முழுமையான கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது, உங்களை நிந்தித்தவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 44வது வசனம் அப்படி சொல்லுகிறது. அப்பொழுதுதான் நாம் பூரணமான ஒரு கிறிஸ்தவர்களாக மாறுகிறோம். பூரண சற்குணர்கள், பெர்ஃபெக்ட் மேன். எப்பொழுது ஒரு மனுஷன் முழுமை அடைகிறான் தெரியுமா? விட்டு கொடுக்கும் போது மட்டுமல்ல, விட்டு விடும்போது மாத்திரமல்ல, மனதார விடுதலை பண்ணி நிந்தித்தவனுடைய நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா? ஆண்டவரே அவனை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இல்லையா? அதுதான் ஒரு முழுமையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒப்புரவை இனிமேலும் காலம் தாழ்த்த வேண்டாம், இனியும் அதை தள்ளி போட வேண்டாம். உடனடியாக அது உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். யார் மேல் எனக்கு சின்ன வேதனை இருக்கிறது, அவங்க கூட அதை மன்னிப்பு கேட்காம இருக்கலாம். நான் வலிய போய் அவர்களோடு பேசி ஒப்புரவாகி கொள்வோம். ஒருவேளை துன்மார்க்கனோடும் கொள்ளைக்காரன் கூட நம்ம ஐக்கியமாக ஒப்புரவாகி அவங்க கூட போக சொல்லலை. அப்படி அல்ல, நாம் மனதார மன்னித்து அவர்களோடு ஒப்புரவாகி கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பகையை சிலுவையிலே ஆண்டவர் கொன்றார். இயேசுநாதருடைய காலத்திலே அநேக சிலுவைகள் இருந்தன. சிலுவைகள் பல வடிவத்தில் இருக்கும்.
பெருக்கல் வடிவ சிலுவை, நேராக ஒரே ஒரு கம்பு மாத்திரம் உள்ள சிலுவை கூட இருந்துச்சு. இயேசுநாதருக்கு பயன்படுத்திய சிலுவை நமக்கு தெரியும். அவரை சிலுவையில் அறைந்த பொழுது ஒரு பலகை, சிலுவையில் உள்ள ஒரு பலகை நேர இருக்கும், இன்னொரு பலகை குறுக்க இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமான 2 கட்டைகள், மரக்கட்டைகள். ஒன்று இப்படி என்றால் இன்னொன்று இப்படி இருக்குது. இந்த 2ஐயுமே இணைத்தது இயேசுநாதருடைய சரீரம். அவருடைய 2 கைகளும் இப்படி இருக்கிற பலகையின் மேல் அறையப்பட்டன. அவருடைய கால்கள் இவ்வாறாக வெர்டிக்கலாக இருக்கிற அந்த பலகையின் மேல் அறையப்பட்டன. அவருடைய சரீரம்தான் ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமாக இருக்கிற 2 மரக்கட்டைகளையே இணைத்தது என்றால், இன்றைக்கு ஒருவருக்கொருவர் எதிரும் புதிருமாக இருக்கிற பகை உணர்வோடு இருக்கிற நம்முடைய பகை உணர்வை எல்லாம் மாற்றி ஒப்புரவாக்க செய்கிறது அவருடைய சிலுவை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பகையை சிலுவையிலே கொன்றார். இயேசுநாதர் சிலுவையிலே முடிவுக்கு கொண்டு வந்த அந்த பகையை, சிலுவையிலே அவர் கொன்று தீர்த்த அந்த பகையை மறுபடியும் அந்த பகைக்கு உயிர் கொடுத்து இத்தனை நாளும் அதை அப்படியே வளர்த்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் நாம் துணிகரமாக ஒரு பாவம் செய்கிறோம் என்றுதான் அர்த்தம். கிறிஸ்து சிலுவையிலே கொண்ட பகையை மறுபடியும் அதை உயிர்ப்பிப்பதற்கு நாம் எம்மாத்திரம்? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஒப்புரவுக்கு நேராக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அமைதியாக இருந்து சிந்திப்போம். எந்த மனிதனோடும் இனி எனக்கு கசப்பை நான் இன்னும் அதை நீடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமே விட்டு கொடுப்போம், எல்லாவற்றையும் விட்டு விடுவோம். அவர்களை மனதார விடுதலை பண்ணுவோம், ஒப்புரவாகுவோம். ஆண்டவர் இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் சுமந்தது மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் மனதில் வைத்திருக்கிற கசப்பு, பகை எல்லாவற்றையும் சிலுவையிலே அழித்தீங்க ஆண்டவரே. ஆனால் இந்த நாட்களிலே சக மனிதர்களோடு, சக விசுவாசிகளோடு சரியான ஒப்புரவில்லாமல் ஆண்டவரே இன்னும் கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஒரு முழுமையான ஒப்புரவாகுதலுக்கு நேராய் தம்முடைய பிள்ளைகளை நம்முடைய சிலுவையின் பலன் வழிநடத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். சிலுவையினால் உண்டான அந்த பலன் நிமித்தமாய் ஒப்புரவாகுதலை பூரணப்படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்து அதனாலே என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. முழுமையான ஒப்புரவாகுதலை இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்த ஆண்டவர் வழிநடத்துவீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்